العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: يقال لصاحب القرآن اقرأ وارتقي ورتل كما ترتل في الدنيا فإن منزلتك عند آخر آية أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபவு தாபஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் பொருந்திய அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்று தரக்கூடிய, அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தை பெற்று தரக்கூடிய, அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்று தரக்கூடிய சங்கை மிகு ரமலான் இன்னும் 10 நாட்கள் 12 நாட்களிலே நாம் அடைய இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அறிமுகம் செய்யும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனிலேயே மாதங்கள் பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ரமலான் மாதத்தினுடைய பெயர் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த ரமலான் மாதத்தையும் அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்கிறான். ரமலான் மாதம் அது எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தினுடைய கண்ணியம் சிறப்பு என்பது இந்த குர்ஆனின் மூலமாக ஏற்பட்டது. இந்த குர்ஆன் யாரிடத்திலெல்லாம் போகிறதோ, எங்கெல்லாம் போகிறதோ அனைவர்களையும் இந்த குர்ஆன் மேன்மை மிக்கதாக ஆக்கிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம். அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை மேன்மைப்படுத்தி விட்டார். குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இரவை எல்லா இரவுகளையும் விட மேம்படுத்தி விட்டார். குர்ஆன் இறங்கிய இடம் மக்காவும் மதீனாவும். எல்லா இடங்களையும் விட அல்லாஹ் தஆலா அந்த 2 இடங்களையும் அல்லாஹ் மேன்மைப்படுத்தி விட்டார். இப்படி யாரெல்லாம் குர்ஆனை தொழுகிறார்களோ, யாரையெல்லாம் குர்ஆன் தொழுகிறதோ அனைவரையும் இந்த குர்ஆன் மேன்மைப்படுத்தி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தை நாம எப்படி கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த குர்ஆனை அந்த மாதத்தில் அதிகமாக ஓதுவதன் மூலமாக ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்யும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த ரமலான் மாதம் என்பது நன்மைகள் அதிகமாக வர்ற மாதம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து மக்ஃபிரத்து இருக்கக்கூடிய மாதம், எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லலாம். ஆனா அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரே வார்த்தை ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்கிறான். காரணம், அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு என்பது குர்ஆனிலே இருக்குது. எனவே குர்ஆனை கொண்டு அந்த ரமலான் மாதத்தை நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தை முழுக்க முழுக்க குர்ஆன் ஓதியே கண்ணியப்படுத்துவார்கள்.
மற்ற இபாதத்துகளை குறைத்து கொண்டு குர்ஆன் ஓதுவதிலே அதிகமாக செலவழிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ், ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓதி காமிப்பாங்க, அவங்க இவங்கள்ட்ட ஓதி காமிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதத்தில் முழுமையாக குர்ஆன் இருவருக்கு மத்தியில் ஓதப்படும் என்பதாக ஹதீஸ் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் அடிப்படையில தான் தராவீஹ்ல ஒரு குர்ஆன் முழுவதுமாக ஹாஃபிஸா தொழுகை வச்சு நாம கேட்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்தை நாம குர்ஆனை கொண்டு கண்ணியம் செலுத்த வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம். மாணவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்துவாங்க. எந்த இடத்துல இருந்து பாடம் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு பக்கத்துல, நபி அவர்கள் எங்க அடங்கி இருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்துல இருந்து மாணவர்களுக்கு ஹதீஸ் சொல்லக்கூடிய, ஃபிக்ஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். 11 மாசமும் மாணவர்களுக்கு அந்த ரவுலா ஷரீஃப்ல மதீனா நகரில் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த ரமலான் மாதம் மட்டும் வந்துட்டா மட்டும் அந்த பாடங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க முழுக்க குர்ஆனிலே இறங்கிடுவாங்க. முழுக்க முழுக்க குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமாக குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். சில பேர்களை பத்தி வருது, ரமலான்ல 60 குர்ஆன் முடிச்சிருவாங்களாம். 60 தடவை முழுமையாக குர்ஆனை முடிச்சிருவாங்களாம். சில பேர் 10 தடவை, சில பேர் 20 தடவை என்பதாக அந்த அளவிற்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த ரமலான் மாதத்துல. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் ரமலானை அடைய இருக்கிறோம். அந்த மாதத்துல அதிகமாக நாம் குர்ஆனை ஓதணும். அந்த மாசத்துல நாம் அதிகமாக குர்ஆனை ஓதணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாசத்துல இருந்து நாம் ஆரம்பிச்சோம். இந்த மாசத்துல இருந்து நாம குர்ஆனை தொட ஆரம்பிச்சோம், குர்ஆனை ஓத ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பழக்கமாக நமக்கு ஆகி அதனுடைய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சு அதுக்குன்னு எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம், எவ்வளோ நேரம் நாம் அதுக்கு கொடுக்கலாம் என்பதாக எல்லா விஷயமும் தெரிஞ்சு ரமலானை அடையும் பொழுது முழுமையாக நாம் நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷாபான் மாசம் என்பது அறிஞர் பெருமக்களிடத்துல குர்ஆன் ஓதக்கூடிய மாதம் என்பதாக சொல்லுவார்கள். சலமத் இப்னு குஹைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாபி, சஹாபாக்களுக்கு அடுத்து வாழ்ந்த ஒரு மாபெரிய அறிஞர். அவர்களுடைய ஹதீஸ்கள் எல்லாம் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் ஷாபான் மாதம் வந்துட்டாலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஷஹ்ரு ஷாபான் ஷஹ்ருல் குர்ஆன். ஷாபான் மாதம் என்பது குர்ஆன் ஓதக்கூடிய மாதம் என்பதாக சொல்லுவார்கள். ஷாபான் மாசத்திலிருந்தே குர்ஆன் ஆரம்பிச்சு ரமலானை அடைந்தவுடன் மற்ற இபாதத்துகளை குறைச்சிட்டு குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள் என்பதாக நம்மளால பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமாக நாம குர்ஆனை இந்த மாசத்திலிருந்து நாம ஆரம்பிக்கிறோம். இந்த குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு நமக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்து. இதன் மூலமாக பல வகையான அல்லாஹ் தஆலா சௌகரியமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வச்சிருக்கிறான். பல வகையான பிரயோஜனங்களை நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எந்த கூட்டம் பள்ளிவாசல்ல வந்து குர்ஆனை ஓதுமோ ஓதி கொடுக்குமோ அந்த கூட்டத்தின் மீது அல்லாஹ்வினுடைய சகீனத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய மன அமைதி இறங்குகிறது. இன்னைக்கு மன அமைதியை தேடி எங்கெங்கேயோ நாம போய்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு அதிகமாக மன அழுத்தத்துக்காக வேண்டி டேப்லெட் போடக்கூடியவர்கள் அதிகமான பேர் உருவாயிட்டாங்க. அது சம்பந்தமான ஹாஸ்பிட்டல் அதிகமாக உருவாயிருக்கு. எங்க பார்த்தாலும் மன அழுத்தமாக உள்ள மக்கள் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு வழியை சொன்னாங்க. குர்ஆன் எங்க ஓதப்படுதோ
ஓதப்படுமோ அந்த இடத்துல மன அமைதி இறங்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு தடவை ஒரு சஹாபி இரவு நேரத்துல சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸ். சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு மேகம் மாதிரி ஒன்று கீழே இறங்கி வருது. வெள்ளை கலர்ல மேகம் மாதிரி ஒன்று கீழே இறங்கி வருது. இதை பார்த்து அவங்களுடைய குதிரை ரொம்ப மிரள ஆரம்பிக்குது. திருப்பி ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. அது அப்படியோ கிட்டக்க வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு ஓதுறத நிறுத்திட்டாரு. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அந்த மனிதர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்த ஒரு மேகம் மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அது ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு. வானத்தை என்னால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பிரகாசமா இருந்துச்சு. அதனால நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தில்க சகீனா, அதுதான் மன அமைதி. நீங்கள் குர்ஆன் ஓதியதின் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன அமைதியை இறக்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த குர்ஆன் ஓதுவதின் மூலமாக ஒரு மன அமைதியை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு கொடுக்கிறான். இன்னைக்கு மன அமைதிக்காண்டி எத்தனையோ விஷயங்களை தேடி போறோம், எத்தனையோ காசுகளை நாம செலவழிக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நேரத்தை செலவழி, நேரத்தை செலவழி. என்னுடைய கலாம் ஷரீஃபை எடுத்து பார்த்து ஓத தெரியலையா, சும்மா கையை வச்சு அப்படியோ வரிகளை பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு மன அமைதி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு குர்ஆனுடைய தொடர்பை விட்டும் நம்முடைய உம்மத்து தூரமானதுனாலதான் பல வகையான பிரச்சனைகள்ல, பல வகையான துன்பங்கள்ல நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த இடங்களில் குர்ஆன் ஓதப்படுமோ அந்த இடங்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு சஹாபி உஸைத் இப்னு ஹுதைர் அப்படிங்கிற ஒரு சஹாபி தன்னுடைய வீட்டு பக்கத்துல நின்றுட்டு பக்கரா சூரா ஓதிக்கிட்டு இருக்கார். அப்ப அதே போல ஒரு வெண்மையான தோற்றம் வந்துச்சு. அப்ப பக்கத்தில் உள்ள குதிரை மிரண்டுச்சு. இப்ப இவங்க ஓதுறது நிப்பாட்டினாங்க, அந்த வெண்மையான தோற்றம் இல்லாம போச்சு. திருப்பி ஓத ஆரம்பிச்சாங்க, திருப்பி அந்த வெண்மையான தோற்றம் இறங்குச்சு. திருப்பி ஓதுறத நிப்பாட்டினாங்க, திருப்பி அது இல்லாம போச்சு. திருப்பி ஓதுனாங்க, திருப்பி வந்துச்சு. அந்த குதிரை ரொம்ப மிரள ஆரம்பிச்சோன்னா பக்கத்துல அவர்களுடைய சின்ன பையன் இருந்தாப்புல. இதுக்கு மேல ஓதுனா அப்படின்னு சொன்னா குதிரை மிரண்டு போய் நம்முடைய பிள்ளையை மிதிச்சணும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டிட்டாங்க. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடடே, நீங்க குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்திருக்கலாமே, நீங்க காலைல வரை குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மலக்குமார்களை எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்களே. உங்களுடைய குர்ஆனின் சப்தத்தை கேட்டு குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடங்கள்ல மலக்குமார்கள் வருவாங்க. அதை நீங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா மற்ற மக்களும் மலக்குகளை பார்த்திருப்பாங்களே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த இடங்களில், எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீடுகளில் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், ஷைத்தான் ஓடி விடுகிறார். மலக்குமார்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஷைத்தானுக்கு வேலை இல்லை. எந்த இடத்துல மலக்குமார்கள் வராத வீடு இருக்குமோ அந்த வீட்டில் தான் ஷைத்தானுக்கு வேலை. ஷைத்தானுடைய வேலை என்ன? வீட்டில் உள்ளவர்களை குழப்பம் செய்யுது, சண்டை சச்சரவு ஏற்படுத்துது, மன சஞ்சலத்தை ஏற்படுத்துது, பல வகையான துன்பங்கள் கஷ்டங்களை கொடுக்கிறது இந்த ஷைத்தானுடைய வேலை. இந்த ஷைத்தான் நம்ம வீட்டில் இருந்தான்னா இதெல்லாம் நடக்கும். அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகளில் அல்லாஹ்வினுடைய கலாம் குர்ஆனுடைய சப்தம் ஒலிக்கப்பட வேண்டும். எப்போ குர்ஆனுடைய சப்தம் நம்முடைய வீடுகளில் ஒலிக்கப்படுமோ அப்போ மலக்குமார்கள் நம்முடைய வீட்டுக்கு ஆஜராகிறாங்க, ஷைத்தான் நம்முடைய வீட்டை விட்டு ஓடி விடுகிறான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். எந்த வீட்டில் எந்த கூட்டங்கள் குர்ஆனை ஓதுகிறதோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்கும்.
ரஹ்மத் இறங்கும் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹு தாலா நீக்குவான். ஏதாச்சும் ஒரு துன்பங்கள்ல நாம சிக்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா அதை நமக்கு நீக்கி விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். ஆனா அதை தொடுறதுக்கு, அதை எடுத்து பார்க்கறதுக்கு, அதை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் என்பது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுவதை கொண்டு உங்களுடைய வீட்டை பிரகாசிக்க செய்யுங்கள். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீடு விசாலமான வீடாக இருக்கும். வீடு சின்னதா இருந்தாலும் சரி, அவர்களுடைய வேலைகள் அல்லாஹ் தஆலா சுலபமாக ஆக்குவான். அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கிடுவானா, இந்த வீடு நமக்கு நிரப்பமான வீடு. வீடு குடிச வீடா இருக்கும், வீடு ஓட்டு வீடா இருக்கும். ஆனா அவர் குர்ஆன் ஓதுறவரா வீட்டுக்குள்ள இருந்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய மனத்தை அல்லாஹ் தஆலா மனங்களை எப்படி ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வீடு நமக்கு விசாலமான வீடு, இந்த வீடு நமக்கு அமைதி தரக்கூடிய வீடு என்ற எண்ணத்தை அல்லாஹ் தஆலா போடுவான். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படல ஆனா அந்த வீடு பங்களாவா இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த வீடை கொண்டு ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த வீட்டில் நம்ம வந்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு சோதனையா இருக்கு, இந்த வீடு நமக்கு சரியில்லை, அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்பதாக ஒரு நெருக்கடியை அல்லாஹ் தஆலா போடுவான் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிகப்படுத்துவான், நல்ல காரியங்கள் அல்லாஹ் தஆலா அந்த வீட்டில் அதிகப்படுத்துவான். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படலையோ அந்த வீட்டில் நன்மையான காரியங்கள் குறைவாகத்தான் நடக்கும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கு. நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை இந்த மாசத்திலிருந்து அதிகமாக ஓத ஆரம்பிக்கணும். முடிந்த அளவு நாம பார்த்து ஓத ஆரம்பிக்கணும். கஷ்டப்பட்டாலும் சரி, திக்கி ஓதினாலும் சரி, அதுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த மனிதர் குர்ஆனை சரளமாக ஓதுவாரோ அவர் மலக்குமார்களோட இருப்பாரு. எந்த மனிதர் திக்கி திக்கி குர்ஆனை ஓதுறாரோ, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எழுத்து கூட்டி கூட்டி ஓதுறாரோ அவருக்கு 2 நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நபி. காரணம் சொன்னாங்க, ஒன்று அவர் ஓதுறாருல அதுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுக்குறான். இன்னொன்று திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுறாரு, அதை விடாம ஓதுறாருல அதுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுக்குறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே குர்ஆன் ஓதுறதுக்கு நாம கத்துக்கணும், குர்ஆனை முறைப்படி ஓதுறதுக்கு நாம கத்துக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் தான் நம்முடைய தொழுகையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. தொழுகிறோம், தொழுகும் பொழுது குர்ஆனில் உள்ள சூறாக்களை தவறா ஓதுனோம், அர்த்தம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா தொழுகையே கூடாது, நம்முடைய தொழுகை கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தொழுகை சரியாக இருக்குதாங்கிற கவலை நமக்கு வேணும். நம்முடைய சூறாக்கள் குர்ஆன்கள் சரியா இருக்குதாங்கிற கவலை நமக்கு வேணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் நாம கவலைப்படுறோம், உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் நாம கவலைப்படுறோம், அதற்கு முயற்சி செய்யறோம், அதுக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குறோம். ஆனா ஆகிரத்தினுடைய வெற்றியான தொழுகைக்காக வேண்டி, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி எவ்வளோ நேரம் நாம் ஒதுக்குறோம்? ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்ஐஆர்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அப்போ நம்மலாம் எப்படி இருந்தோம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓட்டு போட்ட அந்த லிஸ்ட்டுகள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக வேண்டி லீவை போட்டோம், கடையை லீவை போட்டோம், வேலையை லீவை போட்டோம், அதை போய் தேடி தேடி அலைஞ்சோம். எங்கே இருக்குது, இந்த பூத்தில் இருக்குதா அந்த பூத்தில் இருக்குதான்னு தேடி தேடி அலைஞ்சோம். அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு அவங்க ஒரு ஃபார்மை கொடுத்தாங்க, அதை நாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அந்த ஃபில்லப் பண்ணும் பொழுது தவறு இல்லாமல் நாம் ஃபில்லப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு 4-5 ஜெராக்ஸ் எடுத்தோம்.
4-5 ஜெராக்ஸ் எடுத்து அதை சரியாக ஃபில்லப் பண்ணி ஒன்று தப்பாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு இன்னொன்று எடுத்து அதை தூக்கி போட்டு இன்னொன்று எடுத்து இப்படி சரியாக நாம் தப்பில்லாமல் நாம் ஃபில்லப் பண்ணிடணும். தப்பாக ஃபில்லப் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்த ஃபார்மு அது இல்லாமல் போயிடும். அவங்க அதை வந்து சரியாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதன் மூலமாக என்ன ஆகும்? என்னுடைய வாக்கு பறிபோகும். அதன் மூலமாக என்ன ஆகும்? என்னுடைய குடியுரிமையை பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு நினைச்சு நம்முடைய வேலைகளை லீவ் போட்டோம். அதை சரியாக நான் ஃபில்லப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி 4-5 ஜெராக்ஸ் எடுத்தோம். யார் படித்தவங்க இருந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் இது சரியாக சொல்லி கேட்டு நாம் ஃபில்லப் பண்ணோம். இப்படி ஒரு உலக விஷயத்துக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செஞ்சோமே, நாளை மறுமையில அல்லாஹு தாலா சுவனத்தை நம்முடைய அமல்களை கொண்டு தான் கொடுப்பான். சுவனத்தை நம்முடைய தொழுகையை கொண்டு தான் கொடுப்பான். தொழுகை தான் முதல் கேள்வி. அது சரியா இருந்துச்சு, தொழுகையை நீங்க சரியா தொழுதீங்கன்னா மற்ற அமல்கள் சரியா இருக்கும் நபி சொன்னாங்களே. தொழுகை மூலமாகத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி சொன்னாங்களே. அந்த தொழுகை சரியா இருக்குதா, நான் சரியா தொழுகிறேனா, என்னுடைய அமல்கள் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆர் எப்படி நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டு இது சரியா சொல்லி கேட்டு எழுதுனோம்ல, அது மாதிரி யாருக்கு தொழுகை தெரிஞ்சிச்சோ அந்த ஆலிம்கள் இடத்துல போய் நான் தொழுது காட்டுறேன், என் தொழுகை சரியான்னு பாருங்க அப்படின்னு நாம் எத்தனை தடவை யோசிச்சிருக்கோம்? எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? நம்முடைய தொழுகை எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பா, அல்லது எப்படி தொழுதாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்குவான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையா? கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையை அல்லாஹ் எப்படி தொழுகை சொல்லியிருக்கானோ அப்படி தொழுகணும். குர்ஆனை எப்படி அல்லாஹ் ஓத சொல்லியிருக்கானோ அப்படி ஓதணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ பேரை பார்க்குறேன், சில நேரங்களில் பார்ப்பேன், தொழுகும் பொழுது சஜிதா செய்யும் பொழுது அந்த குதிங்கால் இருக்குல்ல பூமியில் வைக்கணும். சில பேர் பூமியை விட்டு தூக்கிக்கிட்டு சஜிதா செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஜிதா செய்யும் பொழுது 7 உறுப்புகள் தரையில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா தொழுகக்கூடாது. 2 கை, 2 முழங்கால், 2 குதிங்கால், அந்த கட்டை விரலோடு சேர்ந்த அந்த 5 விரலும், முகத்தில் உள்ள நெத்தியும் மூக்கும், இதில் ஒன்று தரையில் படலை அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகையே கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனால் எத்தனையோ பேர்கள் தொழுகும் பொழுது அந்த குதிங்கால பூமியை விட்டு தூக்கிட்டு தொழுகிறாங்க. இதனால் அவர்களுடைய தொழுகையே பாலா போய். கண்ணியத்திற்குரியவர்களே, தெரியாமல் செய்கிறாங்க. ஆனால் தெரியாமல் செஞ்சாலும் தவறு தான். தெரிஞ்சுக்கணும் என்று மார்க்கம் சொல்லுது. கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் இல்மு ஃபரீதத்துன், கற்றுக்கிறது இருக்குதே அது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கடமையான ஒன்றா இருக்கு. என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்வீங்களோ அதை நீங்கள் கற்றுக்கணும். தொழுகக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, தொழுகையை பற்றி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்கள் சரியா இருக்குதா அப்படிங்கிறத நாம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சில நேரங்களில் சில பேர் தொழுகும் பொழுது அவர்களுடைய ஆடைகள் கொஞ்சம் விலகி இடுப்பு பகுதி, இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி சில நேரங்களில் தென்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, தொப்புள்ள இருந்து முட்டிக்கால் வரை மறைக்கிறது கட்டாயமான பொருளாக இருக்குது. உடல் சுத்தம், உடை சுத்தம் அப்படின்னு சொல்லி மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்தல் என்பதாக ஒன்று இருக்கு. அதில் கொஞ்சம் வெளிப்பட்டாலும் கூட தொழுகை ஏற்றுக்கொள்ளாமல் போயிடும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த விஷயம் பல பேரிடத்துல பேணிக்க இல்லாமல் இருக்கு. காரணம் என்ன? என்னுடைய அமல்கள் சரியாக இருக்கும், சரியாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு யோசனை இல்லாதான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்களை நாம சரி செஞ்சுக்கணும். அந்த தொழுகையை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா தொழுகையில குறிப்பாக குர்ஆன் இருக்குது. ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஃபாத்திஹா சூரா, துணை சூரா இருக்குது. அந்த துணை சூரா, ஃபாத்திஹா சூரா ஓதும் பொழுது தவறாக எழுத்தை மாற்றி ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா அர்த்தமே மாறிடும். அர்த்தம் மாறினுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தொழுகையே கூடாமல் போயிடும். எனவே குர்ஆனை நாம சரி செய்யணும். குர்ஆனை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நாம கத்துக்கிட்டு குர்ஆனை முறைப்படி ஓதணும். அதிகமாக குர்ஆனை நாம இந்த ஷாபானுடைய மாதத்திலேயும் ரமலானுடைய மாதத்திலேயும் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆன்ல ஒரு எழுத்தை ஓதணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் 10 நன்மைகளை தரான். அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஆரம்பிக்கும்ல,
அல் ஃபாத்திஹா சூரா முடிச்சுட்டு அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கும். அப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் சேர்த்து ஒரு எழுத்து நான் சொல்லலை, அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஆக மொத்தம் 30 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஓதுவது என்பது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அதிகமான நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அதே போல குர்ஆனை ஓதுறதுக்கு சரியா ஓதுறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அதே போல குர்ஆனில் உள்ள சூறாக்களை மனனம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். எத்தனையோ பேர்கள் மக்தபில் ஒரு 4 சூறா மனப்பாடம் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய 60 ஆண்டு கால தொழுகையுமே அந்த 4 சூறா தான். ஃபஜ்ர்லையும் அந்த சுன்னத்துக்கு 2 சூறா, ஃபர்லுக்கு 2 சூறா, லுஹர்ல முன்சுன்னத்துக்கும் அந்த 4 சூறா, பின் சுன்னத்துக்கும் அந்த 4 சூறா, இப்படி 4 சூறாவையே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்தடுத்து மனப்பாடம் பண்றதுக்கு நாம முயற்சி செய்யணும். இந்த உலகத்தை பொறுத்தவரையும் நாம் என்ன நினைப்போம், ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதோடு நிறுத்திடக்கூடாது, அடுத்தடுத்து நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் நாம் நினைப்போம். உதாரணத்துக்கு ஒரு பையன் காலேஜ் முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன சொல்லுவோம், எப்பா வேலை கிடைக்கிற வரை சும்மா இருக்காத, அடுத்தடுத்த விஷயங்களை எதெல்லாம் பார்ட் டைமாக கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கப்பா என்பதாக சொல்லுவோம். உலக விஷயத்தில் நாம் இப்படி சொல்லும் பொழுது ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலா நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான குர்ஆனுடைய விஷயத்தில் நாம் அதை ஆர்வப்படுத்தணும். நாம் ஆர்வப்பட்டு இன்னும் நான் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச 10 சூறா இதுவரை தெரிஞ்சிருக்கு, இன்னும் நான் சூறாக்களை மனனம் செய்யணும். இந்த ரமலானில் நான் 10 சூறா தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா அடுத்த ரமலானில் குறைஞ்சபட்சம் ஒரு 15 சூறாவாச்சு அல்லது 20 சூறாவாச்சு நான் அந்த அடுத்த ரமலான் அடையும் பொழுது அந்த 20 சூறாச்சு மரணமாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் இப்பயே முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யஸ்ஸர்னா குர்ஆனை நாம லேசாகி வச்சிருக்கோம். குர்ஆனை மனப்பாடம் பண்றது லேசு தான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் மண்டையில ஏற மாட்டிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆனை என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது. குர்ஆனை பொறுத்தவரையும், உலகத்தை பொறுத்தவரை அது ஒரு தனி சாப்டர், அது சில நேரத்தில் வயசு காரணமாக ஏறாது. குர்ஆனை பொறுத்தவரையும் ஆர்வம் இருந்தால் போதும், அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செஞ்சிடும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பேப்பரில் வந்துருந்துச்சு, பலஸ்தீனை சார்ந்த ஒரு 60 வயது பெண்மணி, அவங்க 66 வயசுல காலேஜில் டிகிரி முடித்து பட்டம் வாங்குறாங்க. பட்டம் வாங்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, 66 வயசில் நீங்கள் பட்டம் வாங்கினீங்களே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சுன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, 60 வயசு வரையும் எங்களுடைய நாடை பற்றி உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனை பற்றி சொன்னாங்க, எங்கள் நாடை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு சௌகரியமான சூழ்நிலை இல்லை, எப்போ என்ன நடக்குன்னே தெரியாமல் நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம். 60 வயசு வரை நான் இப்படியே தான் வாழ்ந்தேன், எனக்கு மனசில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு திருப்தி இல்லை, ஏதோ வாழ்க்கை ஒரு மாதிரியாகவே போய்கிட்டே இருக்கே அப்படிங்கிற சிந்தனை. சில நேரங்களில் நான் வீதி வழியாக போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ குர்ஆன் ஓதுற மதரசா ஒன்று இருந்துச்சு, குர்ஆனை மனனம் செய்ய வைக்கிற மதரசா ஒன்று இருந்துச்சு. அந்த மதரசாவை நான் கிராஸ் பண்ணி போகும் பொழுது ஒரு மனசில் ஒரு திருப்தி மாதிரி எனக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மதரசாலேயே நான் போய் கொஞ்ச நேரம் உட்காருறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு நான் உட்கார்ந்தேன். குர்ஆனுடைய ஆயத்துகளை கேட்க மனசில் ஒரு அமைதி, ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல எண்ணங்கள் எனக்கு தோன்றுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நானும் மனப்பாடம் பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்களும் மனப்பாடம் பண்ணலாம். அப்போ 60 வயசுல நான் ஆரம்பித்தேன், குர்ஆன் ஓத கற்றுக்கிட்டேன். 63 வயசுல குர்ஆன் முழுசாக மனப்பாடம் பண்ணிட்டேன். 63 வயசுல அந்த குர்ஆன் முழுவதையுமே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் என்பதாக அந்த அம்மா சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு வயசு என்பது ஒரு காரணம் அல்ல. குர்ஆனை மனப்பாடம் பண்ண வராது, எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வேண்டி
ஒரு காரணம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக அந்த அம்மா செஞ்சிருக்காங்க. 60 வயசுல தான் குரானை தொடங்கியிருக்காங்க. குரானை தொடங்கினது 60 வயசுல. குரானை பார்த்து ஓதி 3 வருஷத்துல முடிக்கல, குரானை முழுசா மனப்பாடம் செஞ்சு 3 வருஷத்துல முடிச்சாங்க. 63 வயசுல முடிச்சேன். அதுக்கு பிறகு காலேஜில் நான் சேர்ந்தேன். நான் காலேஜில் சேரும் பொழுது நான் ஜூனியரு, என் பேத்தி சீனியர் என்பதாக அந்த அம்மா சொன்னான். அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் வருஷம், பேத்தி 3வது வருஷம் என்பதாக அந்த அம்மா சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, குரானை பொறுத்தவரையும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹு தாலா கொடுத்துருவான். எனவே குரானை முடிந்த அளவிற்கு ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அதை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவா.